நாங்கள் ஒரு சின்ன ஒரு பயணம் ஒன்று கடனலை பிறகு அதுவும் இந்த அதிகாலையில் காலை பொழுதுன்றதை விட பொழுது இன்னும் வரலை. நாங்கள் வெளிக்கிட்டோம். மிக முக்கியமான சில விஷயங்களை காணணும். எங்களுடைய ரசிகர்கள் நேயர்கள் எல்லாரும் காணப்படும். نجما يشع بأنوار وأنوار مبارك زوجها جاءت على درار زوجا نقاي بتفريج وإبهار كل القلوب تناهت في السنة فرحا بالحسن يبرق في وإصرار كل القلوب تناهت في السنة فرحا بالحسن يبرق في حسن وإصرار على جبين سعادة وأفكار تجري الحروف بأشواق وأزهار هذه هي قد صارت للسعد في أمال تروي الجمال இதுதான் அந்த முத்து சிப்பி. இதுல இருந்து தான் அந்த காலத்துல முத்து எடுத்தாங்க. இந்த சிப்பியிலிருந்து தான் அந்த காலத்துல முத்து எடுத்தாங்க. அப்போ இந்த முத்து இருந்தது இதில் தான். இதை தான் அறுத்து எடுப்பாங்க. இந்த இடத்துல கொண்டு குமிச்சிட்டு அதை அறுத்து பார்க்குறது. இதுக்குள்ள இதுக்குள்ள முத்து இருக்குன்னு சொல்லி அறுவடை செஞ்ச இடம் தான் இது. முத்து அறுவடை செஞ்ச இடம் இது. என்ன பார்த்தா காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் நடைபெற்றிருக்கு கிண்ணியாவில்ன்றதுக்கான ஆதாரம் இந்த இருக்கிறது வந்து இது இதையும் காட்டுறேனே. இங்கே பாருங்க, இது ரெண்டா அப்படி மூடி இருக்கீங்க. இது வந்து ஒரு ஓடு, முத்துச்சிப்பியில் ஒரு ஓடு. இது வந்து ரெண்டா அப்படி மூடி இருக்கீங்க. மூடி இதுக்குள்ளுக்க தான் முத்து இருக்கீங்க. அதை இப்படி குழந்து எடுப்பாங்க. இப்படி குழந்து எடுத்து தான் அதுக்குள்ள எடுப்பாங்க. அதுக்குள்ளே தான் முத்து இருக்கீங்க. அதாவது முத்து மட்டும் இல்லை, சில மட்டிகளில் சதை இருக்கிற மாதிரி சதையும் இருக்கீங்க. அந்த சதைக்குள்ளுக்க தான் முத்து இருக்கீங்க. அப்படியான சிப்பி தான் இது. இது பெரும்பாலும் அறுது நீங்கள் கண்டிருக்க மாட்டீங்க. அடுத்தது இதை வந்து சில விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. என்னென்னு சொல்லிச்சேன்னா, முகத்துக்கு பூசுகிற அந்த பவுடர் இருக்கிறியா, பவுடர், அந்த பவுடரை இதில் இருந்து தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி நான் சில ஆய்வுகளில் கண்டிருக்கேன். வேணுமா இருந்தால் நீங்கள் யூடியூப்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படி வேறாக்கள் ஆய்வு செஞ்சதை நான் கண்டிருக்கேன். ஆனால் வேணுமா இருந்தால் நீங்கள் யூடியூப்லேயோ கூகுள்லேயே சேர்ச் பண்ணலாம். இது என்னத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணி பாருங்கள். என்ன இருக்கு? இது ஆக்கள் அடிக்கிறதா, தன்னால் அடிக்கப்பட்டதா, ஏதோ உங்களோட கொண்டு குமிச்ச இடம் தான் இது. சிப்பித்தடல் வருஷம் அப்படி இருக்கு. இது கிட்டத்தட்ட கிண்ணிய ஆரம்பித்த காலத்தில் தான் இந்த தொழில் நடந்தது. அப்போ கிண்ணிய ஆரம்பித்தேன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 200-300 வருடங்களா பார்க்கலாமே. இங்கே உள்ள முத்து சிப்பி அழிஞ்சதுக்கான காரணம் அது என்னன்னு சொல்லி செல்லாத அழகான ஒரு கேள்வி. இது காலப்போக்கில் எல்லாம் அழியக்கூடியது, மறைவி போயிடும். சில விஷயங்கள் நிறைய மறைவி போயிட்டு இப்போதைக்கு இந்த இனம் கடல்ல இல்லை. இந்த இனம் இல்லை. இந்த இனம் சிக்கியன காணலை பின்னாடியில். ஆனால் எல்லாம் ரைட். இப்போ என்னண்டா, அதிகமான உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட ஒரு ஆற்றுப்பகுதி தான் இப்போ நம்ம வந்திருக்கிற பகுதி. இதில் வருடம் உயிர்களை பாடசாலை மாணவர்கள், அதுக்கு முதல்ல மீனவர்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் குளிக்கும் போதெல்லாம் இந்த இடத்துல, இந்த ஆற்றுல தான் அதிகமான உயிர் பலிகள் நடைபெற்று. இப்போ அந்த ஆற்றுல தான் இந்த வெள்ளிக்கிழமை நாளையில் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். என்னத்துக்கு வந்திருக்கிறோம்டா, இப்போ நாங்கள் என்னத்துக்கு வந்துருச்சோம்னு சொல்லிச்சேன்னா, ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம் முக்கியமான ஒரு இடத்தை காட்டப்படணும்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ என்னென்னு சொல்லிச்சேன்னா, கிண்ணியா குறிஞ்சக்கணி பாலத்தை இதுவரையிலையும் வந்து காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் காட்டியிருப்பாங்க. நாங்கள் இப்போ
எங்களோட நோக்கம் என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல இருந்து, அதாவது காக்காமடையிலேருந்து நாங்கள் தோணியால் இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் வலிச்சு வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு அண்மையிலேயே கொண்டு போய் காட்ட போகிறோம். எந்த அளவுக்கு அந்த வேலை எந்த அளவுக்கு நடைபெற்றுட்டு இருக்கு, எப்படி முடியும் தருவாயில் இருக்கா இல்லையான்றதை நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். நீங்கள் எல்லாம் மேலால் பார்த்தீங்க, இப்போ நாங்கள் பாருங்கள், நீங்கள் உண்மையிலேயே மேலால் பார்த்தீங்க, நாங்கள் இப்போ கொஞ்சம் கீழே தான் வந்திருக்கோம். கடல் வழியில் கொண்டு வந்து காட்டுறது தான் நோக்கம் எங்களை. அதெல்லாம் சுற்றி வளைச்சி அடிச்சு இவ்வளோ கஷ்டம். மிக பெரும் வளங்கள், போக்குவரத்துன்றது மிக பிரதான ஒன்று. இப்போ நம்மளோட இந்த இடத்த மிக அண்மைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் எதுவும் நாங்கள் அந்த இடத்துக்கு போகலை, எதுவும் தடை வருவது என்ன தெரியாது. அழகான இந்த பாருங்கள், மிக சிறப்பான ஒரு காட்சி ஒன்று அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு மனதுக்கு இனிமையாக நிம்மதியாக, எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும். மிக அழகான முறையில் ஒரு பொழுதுபோக்கு தாவரம் அழகாக இருக்குது. கண்டல் தாவரம் ஒரு குளிமையான பகுதி, மிக சிறப்பான ஒரு பகுதியாக இருக்குது. இதில் தான் இந்த பிள்ளைகள் பாடசாலை மாணவிகள் எல்லாம் விபத்தொன்று சந்திச்சிருந்தாங்க. குறிஞ்சாக்கணி பாலம் அதில் இடைநிறுத்தப்பட்டிருந்துச்சு. இப்போ திரும்ப இந்த பால நிர்மாண பணிகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த நிலையில் தான் இப்போ நாங்கள் இதை காட்டத்தான் வந்தோம். இதை காட்டுறது தான் எங்களோட நோக்கம். நாங்கள் எல்லாரும் வந்து நல்ல தூரத்தில் இருந்து, அதாவது கொஞ்சம் அதிகமான இடத்துல இருந்து காட்டியிருப்பாங்க. நாங்கள் இந்த தோணியில் வந்து வலிக்கணுமா? வடப்போகுது கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் எக்கச்சக்கமாக வலிக்கிட்டு நாங்கள் பாதையும் காட்டணும்னு சொல்லி பயணம் கிண்ணியா, அதாவது கிண்ணியா வந்து புதிய கிண்ணியா காக்காம பயணம் எவ்வளோ
சிரமம்ன்றது ஒன்றும். ஆனால் இந்த வீதி முடிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த பாலம் முடிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இந்த சிரமங்கள்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லை. இதுக்காக வேண்டி துவா செஞ்சுக்கலாம். மட்டி அறுவடைக்கான நேரம். Singing